சேலத்து மருத்துவமனைகள், பல மருத்துவமனைகள், குறிப்பாக ஸ்ரீ கோகுலம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் பல மருத்துவமனைகளுடைய ஆதரவோடு, மருத்துவர்களுடைய ஒரு ஒத்துழைப்போடு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு 4-5 செய்தி நான் முன்னுரையாக சொல்லிட்டு அப்புறமா சுமதி அக்காவை பேச ஒண்ணும். ஏன்னா இன்னையிலேருந்து அவங்களுக்கு சுமதி அக்கா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கிறார். பட்டிமண்டபம் உங்களுக்கு பழக்கமானது. சேலத்து ரசிகர்கள் தரமான சவுண்ட் உள்ள வேண்டாம், கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் வச்சுங்க. சேலத்து ரசிகர்கள் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஆழமா சுவையா ரசிக்கிறவங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமா, நான் கல்லூரி முடிச்சு ஒரு 37-38 வருஷம் இருக்கும். நான் பேசுறதுக்காக சுகவனேஸ்வரர் கோயில் இங்க பேசுறதுக்காக அப்போ வந்திருக்கேன். டிஃபன் சாப்பிட கூட்டிட்டு போனாங்க. பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல், சிவசக்தி என்ன பேர் போட்டிருந்தது. அங்க ஒரு சின்ன ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஒரு 2 இட்லி வச்சாங்க, 5 சட்னி வச்சாங்க. இந்த 2 இட்லிக்கு 5 சட்னி வைக்கிறதே சேலத்துக்கு உரிய ஒரு தனித்த ஒரு குணம். பச்சை கலர்ல ஒரு சட்னி, சிவப்பு கலர்ல ஒரு சட்னி, வெள்ளை கலர்ல ஒரு சட்னி, கலரே இல்லாத ஒரு சட்னி, அப்புறம் சாம்பார், அப்புறம் சாம்பார் மாதிரி ஒன்று, ஒரு 5-6 வகை சட்னி தொட்டுக்கட்டு வச்சாங்க. இது சேலத்தினுடைய ரசனை உணர்வுக்கு ஒரு அடையாளம். இது சேலத்தோட பிளஸ் பாயிண்ட். ஒரு மைனஸும் சொல்லுவேன், கோச்சிக்க கூடாது. இந்தியாவில் எய்ட்ஸை பற்றி ரொம்ப கணக்கு பார்த்த போது சேலம் மாவட்டம் ஜாஸ்தின்ட்டாங்க. 5 சட்னி தொட்டுக்கிட்டாங்கல்ல. எல்லாத்தையும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, அதான் லைஃப். ரசனை வேணும், சுவை வேணும், ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸ் வேணும், லைஃப் ருசியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனா இது ஆரோக்கியம், உடல் நலம் அப்படிங்கிற போது அது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அது பற்றிய ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு. இன்னும் சரியா சொல்றதா இருந்தா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, ஆன்டிசிபேட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்து ஊரு போல கெடும். நெருப்புக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கல வச்சா பத்திக்காதா? நெருப்புல போடணும்னு அவசியம் இல்லை, நெருப்புக்கு பக்கத்துல வச்சா அது எரிஞ்சு போகும். இந்த குரல் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன், ஞாபகம் சொல்லிடணும். ஞானிகள் மகான்களுடைய சன்னதியில போய் உட்காரு, உன்னுடைய கர்ம வினை எரிஞ்சு போகும் அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதியிருக்கான். ஒருத்தன் கேட்டான், அது எப்படி ஒரு மகான் சன்னதியில போய் உட்கார்ந்தா எரியும்னு கேட்டபோது, நெருப்பு முன்பு வைக்கோலை வைத்தால் நெருப்பும் வைக்கோலும் தொட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வெப்பத்திலேயே வைக்கோல் எரிவது போல எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். முன்னால வச்சா எரிஞ்சு. இப்போ அது டீவியேஷன். நான் முதல்ல சொன்ன செய்தி வரும் முன்னர் காத்தல், அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு. அடுத்து என்ன அப்படிங்கறத பத்தி, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளானிங், நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு சிந்தனை அவசியம். பொதுவாகவே லைஃப்ல முன்னேற்பாடா இல்லாதவங்க கஷ்டப்படுவாங்க. நீங்க 8 மணிக்கு ரயில் அப்படின்னு சொன்னா ஒரு 7 மணிக்கு நம்ம ஸ்டேஷன்ல போய் இருக்கிறது நல்லது. ரொம்ப முன்னேற்பாடா சில பேர் இருப்பாங்க. எங்க அப்பா எப்படின்னு கேட்டா, டிரைவரை போய் வீட்டுல அவர் தான் எழுப்பிட்டே வருவார். இந்த முன்ஜாக்கிரதை முத்தண்ணான்னு போடுவாங்க, குமுதத்துல வரும். அந்த முன்ஜாக்கிரதை முத்தண்ணாவுக்கு எங்க அப்பா பெத்தண்ணா. அதுக்கு முன்னாடியே போய் உனக்கு இன்னைக்கு டியூட்டி இருக்கு, ரயிலுக்கு வரியாம்பார். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப முன்னாடி போவார். அது ஒரு டைப்பு, ஓவரா ஒரு விஷயத்துக்கு முன்னேற்பாடா இருக்கிறது. ஆனா ஒரு நோய் வரக்கூடும், வருவதற்கு முன்பாகவே நாம இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்க வேண்டாம், இந்த மருந்து சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடு வாழ்க்கையில ரொம்ப அவசியம். நீங்க முன்னேற்பாடுங்கிற போது சில பேருடைய ஆச்சரியம் பாருங்க. இங்க இந்த டாக்டர் இந்த புத்தகம் கொடுத்தார் எங்களுக்கு. அந்த புத்தகம் கொடுத்துட்டு அதை போட்டுக்கிறதுக்கு ஒரு பை கொடுத்தார்.
புஸ்தகம் கொடுத்தது கூட பெரிய உதவி இல்லை, அதை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு பை கொடுக்குறாரு பாருங்க, அதான் உண்மையான உதவி. திருப்பத்தூர்ல ரகுநாயகம் அப்படின்னு ஒருத்தருடைய வீட்டுக்கு சாப்பிட போறோம். நாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ரகுநாயகம் வீட்டுக்கு போய் சாப்பிட போகும்போது, சாப்பிட்டு முடிச்ச உடனே மத்தியானம் லஞ்சு முடிஞ்ச உடனே உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு கவர் கொடுத்தாங்க பாருங்க. கவர்னு சொன்னா பொதுவாகவே பேச்சாளர்களுக்கு கவர்னா ஒரு இஷ்டம் உண்டு. நாங்க பேசி முடிச்ச உடனே ஒரு கவர் கொடுப்பாங்க, அதுக்கு உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு பேரு. அது எங்களுக்கு கவர் கொடுப்பாங்க. இவர் எப்படின்னா விழா நடத்துறவர் இல்லை, எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சு உட்கார்ந்து இருக்கும் போது நானு, பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தன், தே ஞான சுந்தரம் எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் சாப்பிட்டுட்டு. அவர் வீட்டுல அவருக்கு வந்த கவர், அவருக்கு தபால் வந்தது பாருங்க, அந்த கவர் கொண்டாந்து கொடுக்குறாரு அவரு. அது கட் பண்ணி தபால் உள்ள எடுத்து ஒரு கவர் கொண்டாந்து கொடுத்தாரு. அவர் கொடுக்கல, அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்க சர்வன்ட் மெய்ட் கொண்டாந்து கவர் நிமிஷத்துல திராட்சை கொண்டாந்து வச்சாங்க. அப்பதான் புரிஞ்சது, திராட்சையை சாப்பிட்டுட்டு விதை துப்புறதுக்கு ஒரு கவர் நம்ம தேடுவோம் பாத்தீங்களா, அந்த கவரை முன்னாடி கொண்டாந்து வைக்கிறாங்க. இப்பெல்லாம் விதை இல்லா திராட்சை, சுவை இல்லா வாழ்க்கை, அது நம்ம பழகிட்டோம். அப்பெல்லாம் அது கிடையாது, எல்லா திராட்சையுமே விதையோட தான் இருக்கும். அந்த விதைய தின்னுட்டு எங்க துப்புறதுன்னு நம்ம தட்டழிவோம். அவர் பாருங்க, முதல்ல கவரை கொடுத்துட்டு தான் திராட்சை கொடுத்தாரு. இதெல்லாம் சின்ன விஷயம் அல்ல. சில பேர் பாத்ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு தண்ணி வரலன்னு கடைசியா சொல்லுவான். இங்க என்ன அறிவு, முதல்ல குழாயை திருப்பி புடிச்சு வச்சுக்க வேண்டாமா? முன்னேற்பாடு லைஃப்ல. சோ லைஃப்ல என்னென்ன நடக்கும்னு ஆன்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் ஒரு சில விஷயத்துல. சுவாமி சின்மயானந்தா கிரேட் சோல். நான் தினமணியில நீ நான் நிஜம் அப்படின்னு ஒரு தொடர் எழுதுனேன். அதுல சின்மயானந்தா பத்தி இந்த இன்சிடென்ட்டை குறிப்பிட்டிருந்தேன். காலையில சின்மயானந்தா புறப்படுறாரு அப்படின்னு சொன்னா, நைட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரையும் பார்க்க வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலம்பரை அவர் உடுத்திக்கிட்டு போற ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து கொடியில போட்டு வச்சிருவார். குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா காலம்பரை பொட்டியை திறக்க மாட்டார், எல்லாத்தையும் முதலே பேக் பண்ணி அதை மேல போட்டு வைப்பார். அவருடைய வேஷ்டி அது எல்லாம் ரெடியா வச்சிருப்பார். இது வரைக்கும் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். கொஞ்சம் அட்வான்ஸ்டு நம்ம சுவாமி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பிரீஃப் கேஸ் வச்சிருப்பார், பிரவுன் கலர்ல அழகா ஒரு பிரீஃப் கேஸ். இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் டைமா வெரி மாடர்ன் சாமியாரா வந்தவர் சின்மயானந்தர் தான். கையில ஒரு பிரீஃப் கேஸ் வச்சிருப்பார். அந்த பிரீஃப் கேஸுக்கு மேல மறுநாள் கட்டிட்டு போக வேண்டிய கோமணம், சாரி டு சே திஸ், இன்னர் வேர், சன்னியாசிக்குரியது கோமணம். அந்த கோமணத்தை அழகா சுருட்டி அந்த பிரீஃப் கேஸுக்கு மேல எல்லாரும் பார்க்க முடியாது வச்சிருப்பார். அவர் ரூமுக்கு உள்ள போனீங்கன்னா அந்த பிரீஃப் கேஸ் இருக்கும், பிரீஃப் கேஸ்க்கு மேல அதை அப்படி சுருட்டி இப்படி வச்சிருப்பார். சார், அவருக்கு பணிவிடை பண்ணிக்கிட்டு இருந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர். அவர் என்ன யோசிச்சாரு, இது என்னடா அது, ரூம்ல யாரும் வந்தாலும் இப்படி பிரீஃப் கேஸ்க்கு மேல இருக்கு அப்படின்ற ஐடியால நாசுக்கா அதை எடுத்து பெட்டிக்குள்ள வைக்க போனாரு. வேற எங்கேயும் பேசிக்கிட்டே இருந்தவர், யங் மேன் வாட் ஆர் யூ டூயிங் தேர் அப்படின்னார். மகாராஜ் அது பெட்டிக்குள்ள இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வச்சேன். இல்ல இல்ல மேலேயே வையினார். இந்த வந்தவன் குறும்புக்காரன், மகாராஜ் அது உள்ள இருக்க வேண்டியதுன்னா. அவர் சொன்ன பதில், சன்னியாசிக்கு மட்டும் அது விதி விலக்கு, அவங்க அதோடய இருக்க வேண்டியவங்க. வெளியே தெரிஞ்சா ஒண்ணும் தப்பு இல்லை, சன்னியாசிக்கு அது விதி விலக்கு, வெளியேற்று வை, காலம்பரை அதை யாரு தேடுறதுன்னு. சார் பெரிய விஷயம், காலங்காத்தால புறப்படும் போது பனியன் சட்டி தேடி ரயில் விட்டவன் எவ்வளவு பேர் தெரியுங்களா? வேடிக்கைக்கு சொல்லல, முன்னேற்பாடாவே இருக்க மாட்டாங்க. இது எப்பேற்பட்ட நாடுன்னு கேட்டா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்ற ஆழ்வார்கள் வந்த நாடு, இப்போதைக்கு இப்போதே தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ற மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஃபியூச்சருக்கான பிளான் வேணும். நம்ம என்ன பண்ண போறோம், வாட் நெக்ஸ்ட், என்னென்ன ஏற்படும், 50ல என்ன ஏற்படும், 60ல என்ன ஏற்படும், 80ல என்ன ஏற்படும், ரைட், ப்ரிப்பேர். அவ்வளவு நாள் இருக்க போறோமா சார், நடுவுல சாவு வராதா, வந்துட்டு போகுது, அதனால என்ன, அது வரைக்கும் நாம ப்ரிப்பேர்டா இருக்கணுமா இல்லையா? இப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா நோயற்ற நிலை அப்படின்னு நாம அதுக்கு பொருள் சொல்றோம். நான் சென்ற முறை பேசுகிற போது இங்க சொல்லியிருக்கலாம், பல முறை இங்க நான் சேலத்துல பேசியிருக்கேன். மார்கழி விழா தலைவர்லாம் இங்க வந்திருக்கிறாரு. நான் மார்கழி விழால பேசும்போது கூட கண்டிப்பா சொல்லியிருப்பேன்.
ஆரோக்கியம் அப்படிங்கிற போது நோயற்ற நிலைதான் நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்து பதிவு மனசுல இருக்கு. அது அவ்வளவு நல்ல பதிவு அல்ல. ஆரோக்கியம் தான் இயல்பான நிலை, நோய் தான் வந்து போவது. இப்ப நோய் எப்பவுமே இருக்கிற மாதிரி நோயற்ற நிலை ஆரோக்கியம் அப்படிங்கிற ராங் டெஃபினிஷன் உருவாயிருக்கு. எங்க சண்முகவடிவேல் தான் சொல்வார், இவர் வீட்டுக்குள்ள வரும்போது மச்சான் கட்டில்ல படுத்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு இருந்தானா. மச்சான் கொண்டாடி தம்பி இல்லையா, அவன் கட்டில்ல படுத்து காலாட்டிக்கிட்டு இருந்தானா. இவர் பேசாம உள்ள போன உடனே அவங்க மனைவி சொன்னாங்களாம், என்ன நீங்க மச்சான் வந்திருக்கிறான் வான்னு சொல்ல வேணாமா அவனை அப்படின்னு. இவர் சொன்னாராம், இந்த வெளியிலேருந்து வர்றவங்கள தான் வான்னு கூப்பிடுவாங்க ஒழிய வீட்லயே படுத்திருந்து எப்பாவது அவன் வீட்டுக்கு போயிட்டு வரான் அவன் என்ன வான்னு கூப்பிடுறது அப்படின்னு. சார் மச்சான் தான் வந்துட்டு போனமே ஒழிய வீட்டோடய இருக்கக்கூடாது. அது மாதிரி நோய்ங்கிறது வந்துட்டு போனமே ஒழிய வீட்டோடய உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அது இல்லாத நிலை ஆரோக்கியம்ங்கிற டெஃபினேஷன் ஒரு ராங் டெஃபினேஷன். இப்போ எங்க ஊர்ல யார் பணக்காரர் அப்படின்னு கேட்டா, இவர் பணக்காரர் சார். எப்படி சார் பணக்காரன்னு சொல்றீங்க அப்படின்னா, இவருக்கு வந்து சார் கடனே இல்லை சார், அதனால இவர் பணக்காரரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அது இப்பெல்லாம் பணக்காரனுக்கு டெஃபினிஷனே எப்படின்னா, கடன் வாங்கினாதான் பணக்காரன். வாங்கினது பெருசுல லண்டனுக்கு போயிடணும், இல்லாட்டி தொல்லையா பெரிய தொல்லையா போயிடும். சார் பேங்க்லயே கடன் யாரு கொடுக்குறான்ற, எவனுக்கு தேவையில்லையோ அவனுக்கு தான் கொடுப்பானே ஒழிய எவனுக்கு தேவையோ அவனுக்கு கொடுக்க மாட்டான். பேங்க்ல கடன் கேட்டால அவர் வச்சிருக்கிறார் சார், இன்கம் டேக்ஸ் கணக்குக்காக கேட்கிறார் சார், கொடுத்தா திருப்பி கொடுத்துருவார் சார் அப்படின்பா. என்ன கோணத்தில் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மையிலேயே கடன் இல்லாதவன் பணக்காரன்னு சொல்லக்கூடாது. எங்க தெருல ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவனுக்கு கடனே இல்லை, அவனை நம்பி எவனும் கடன் கொடுக்கல, பணக்காரனா? உண்மையிலேயே பணக்காரன் அப்படின்னா யாரு? அவன் வந்து பணம் வச்சிருக்கணும். அது மாதிரி நலம் வைத்திருக்கிறவன், எப்போதும் தன்னுடைய உடலில் நலத்தை வைத்திருப்பதுதான் உண்மையான செல்வனான வாழ்க்கை. உடல் நலம் ஒரு செல்வம். அது நோய் என்பது எப்போதோ வந்துவிட்டு போகிற ஒரு விஷயம். நோய் எப்படி வரும்? ஒன்று, ஆங்கில மருத்துவ கொள்கையின்படி நோய் கிருமிகள் தான் மிகப்பெரிய காரணம். பாக்டீரியா அண்ட் வைரஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய தேரி. கொஞ்சம் நம்முடைய மருத்துவத்திலேருந்து பேசுறவங்க பாக்டீரியா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. எல்லாத்தையும் அவ்வளவு குயிக்கா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது, இம்யூனிட்டி அப்படிங்கிறத டெவலப் பண்ணிட்டா பாக்டீரியாவோ வைரஸோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இம்யூனிட்டிங்கிறது என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அதை டெவலப் பண்ணிட்டோம்னு சொன்னா நோய் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கு சின்ன வயசுல இருந்து முதல்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பால் கொடுத்துருக்கணும். என்னுடைய நல்ல மருத்துவ நண்பர் சொல்வார், குலதெய்வம்ங்கிறது எது தெரியுமா சார்? எங்கேயோ ஒரு கோயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது குலதெய்வம்னு சொல்றாங்க. நான் அதை மறுக்கல. அவர் சொல்வார், நான் அதை மறுக்கல. உண்மையான குலதெய்வம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொருத்தன் அம்மா உடம்புல இருந்து தாய் உடம்புல இருந்து தாய்ப்பால் வழியா அந்த இம்யூனிட்டி டிரான்ஸ்பர் ஆகுது பாருங்க, நோய் எதிர்ப்பு சக்தி, அதுக்கான ஒரு ஆற்றல் தாய் பால் வழியா வருது. அதுதான் உண்மையான குலதெய்வம். அந்த குலதெய்வம் காப்பாத்துற மாதிரி வேற யாருமே காப்பாற்ற முடியாது. நீங்க யாராவது இன்னொருத்தர் எச்சில சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வரும், தாயாருடைய எச்சில சாப்பிட்டா நோய் வராது. ஏன்னா அவளுடைய எச்சில்ல அவளுக்கான இம்யூனிட்டி டெவலப் ஆயிருக்கும், குழந்தைக்கு அது இருக்காது. பறவை பட்சி கூட பாருங்க, அது தின்னுட்டு குழப்பி அந்த எடுத்து அந்த புழுவை குழப்பி குஞ்சு அந்த பறவை குஞ்சு கொடுக்கும். சோ உணவு மட்டும் கொடுக்கல, நல்ல கவனிங்க, உணவு மட்டும் கொடுக்கல, எச்சில் மூலமா நோய் எதிர்ப்பு சக்தியையும் சேர்த்து கொடுக்குது. அப்ப குலதெய்வம்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்முடைய தாயார் உடம்பிலேருந்து வருகிற பரம்பரை, அதுல இருந்து வருகிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தாய்ப்பால் வழியா வரும். எத்தனை நீங்க வெளியிலேருந்து மருந்து சாப்பிட்டாலும், எத்தனை பால் பவுடர் இந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்தாலும் வர முடியாத விஷயம் தாய்ப்பால் மூலமா வருகிற நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப கவர்மெண்ட் கெஞ்சுது, தயவுசெய்து தாய்ப்பால் கொடுங்கோ, தயவுசெய்து தாய்ப்பால் கொடுங்கோ, தயவுசெய்து தாய்ப்பால் கொடுங்கோ அப்படின்னு. இப்ப நோய் இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தாய்ப்பால் வழியாக தான் ஒரு தலைமுறையை அடுத்த நோயிலிருந்து காப்பாற்றவே முடியும். கிருமி வழியா வர்ற நோய் இது விபத்து வேறு, பரம்பரை வழியா வர்ற குறைபாடு வேறு. இப்ப சர்க்கரை நோய் அல்ல, அது ஒரு குறைபாடு. அது பரம்பரை வழியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெளியிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்முடைய வாழ்க்கை முறையினால வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒவ்வொரு நோயில ஒவ்வொரு காரணம் இருக்கு.
நீங்க நம்முடைய பழைய தமிழ் இலக்கியங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு நிறைய அவங்க செய்தி போட்டிருக்கிறாங்க. எதை எதோட சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. இஞ்சின்னு சொன்னா இஞ்சியை தோல் நீக்கிட்டு சாப்பிடு அப்படிம்பாங்க. இஞ்சிக்கு நஞ்சு தோல் மேலே அப்படிம்பாங்க. ஒரு இஞ்சி சாப்பிடும் போது தோலை எடுத்துட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த தோல் வந்து இஞ்சியினுடைய தன்மையை கெடுக்கக்கூடியது. இஞ்சிக்கு நஞ்சு தோல் மேலே அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. அப்போ தோல் நீக்கிட்டு இஞ்சியை சாப்பிடணும் ஒரு கணக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது இஞ்சி டீ போட்டா தோல்லாம் எடுத்துட்டா யாராவது கொடுக்க போறா? நீ எடுத்துட்டு கொடுத்தா நம்ம தோலை உரிச்சு கையில் கொடுத்துருவா. என்னத்தையோ போடுறோம், என்னத்தையோ சேர்க்கிறோம், என்னத்தையோ கொடுக்குறோம். சார் இப்ப டீ சாப்பிடுறோம்னு வச்சுங்களேன், ஒரு கடையில டீக்கு ஒரு கலர் இருக்கு, ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கலர் இருக்குல்ல, அது டீயினுடைய ஒரு சிறப்புக்கு காரணம். ஏன்னா ஒரு டீ குடிக்கிறது கூட சாதாரண விஷயம் அல்ல. ஜென்ல சொல்றான் டீ சாப்பிடுறது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறான், தேநீர் குடிப்பது ஒரு திருவிழா அப்படிங்கிறான். எப்படி டீ குடிக்கணும் அப்படின்னா அந்த டீ வந்து ஒருத்தன் கொண்டாந்து கொடுக்குறான். அந்த டீயோட கலர், the color of the tea, the color of the tea, the smell of the tea, கிட்டக்க கொண்டு போகும்போது ஒரு வாசனை வரும். அப்புறமா the taste of the tea. முதல்ல கண்ணுக்கு அதனுடைய கலர், மூக்குக்கு அதனுடைய ஸ்மெல், நாக்குக்கு அதனுடைய ருச்சி. விளம்பரம் எப்படி பண்றான் டீக்கு? குணம், திடம், மனம், இது மூன்றும் உடைய டீ எந்த டீ? நம்மால் சொல்றான் குடிக்கிறது ஓசி டீ, அது எதுவா இருந்தா என்ன உள்ள தட்டு. ஒரு டீ என்ஜாய் பண்ணி குடிக்க மாட்டேங்கிறா. ஒரு காஃபி அதுக்குன்னு ஒரு ஃபிளேவர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, அதை ரசிச்சு குடிக்கணும். இந்த டீல ரெட்டிஷ் பிரவுன் கலர் நல்லது அப்படின்னு சொல்றா. ஆனா ரெட்டிஷ் பிரவுன் கலர் அப்படிங்கறத ஆர்டிபிஷியல் கலரை கொண்டு போய் டீல போட்டு இன்னைக்கு டீ பார்த்தா ரெட் கலரா இருக்கும்படியா பண்றா. பட் இட் இஸ் பாய்சனஸ். ரெட் கலர் டீனுடைய இயல்புல வரணும் இல்லையா? அப்ப மக்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அவேர்னஸ், ஒரு தெளிவு. இந்த கலர் இயற்கையா வந்ததா செயற்கையா வந்ததா? இது ஏதோ திருவிளையாடல் புராணம் அல்ல. இயற்கையா செயற்கையா நறுமணம் எப்படி வந்ததுன்னு நம்ம திருவிளையாடல் ஒவ்வொருத்தனுமே டெய்லி திருவிளையாடல் வீட்டுல நடத்தி ஆகணும். இது இயற்கையா இது செயற்கையா யோசிக்கணும். கேசரி சாப்பிடுறோம்ல, கேசர் அப்படின்னா என்ன? கேசர்னா குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து அதை பால்ல போட்டீங்கன்னா ஒரு வகையான காவி கலர் கொடுக்கும். காஷ்மீர்ல தான் விளையும். காஷ்மீருக்கும் காவிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அந்த காவி கலர்ல அப்படி அந்த காஷ்மீர்ல இருந்து விளைஞ்சு வரும் குங்குமப்பூ. அதை பால்ல போட்டு அப்படி தேய்ச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு காவி கலர் கொடுக்கும். அதை தான் நீங்க கேசரியில ஊத்தணும். அதான் கேசரி பாத் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சான். சார் இன்னைக்கு குங்குமப்பூ வாங்கி ஊத்துறதுக்கு நமக்கு முடியல. என்ன பண்றோம்? ஒரு ரெட் கலர் ஒரு மஞ்சள் கலர் ஒண்ணு விற்கிது, ஒரு கெமிக்கல், அதை வாங்கி போட்டு கேசரி. நான் உங்க கையில காலில் உழுந்து வேணாலும் கேட்டுக்கிறேன், என்ன கேசரி திங்காம கூட இருக்கலாம், அந்த கெமிக்கல் போட்டு திங்கப்படாது. அதை விட எனக்கு ஒரு கோபமே உண்டு. என்ன, வெள்ளை கலர்ல கேசரி தின்னா தொண்டைக்குழியில இறங்காத. நீங்க கேசரி கலர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்குழி கேன்சர் ஆயிடும். அப்புறம் தொண்டைக்குழியில எதுவுமே இறங்காது. கேசரி பவுடர்னு ஒண்ணு விக்குது பாருங்களா, கலர். அந்த கலர் கேசரிக்கு போடக்கூடாது. அல்வால ரெட் கலர் போடுறான், போடக்கூடாது. பச்சை கலர் போடக்கூடாது. நீங்க பீட்ரூட்டோட கலர் சேர்க்கலாம், இல்ல அதாவது நேச்சுரல் கேரட்டோட கலர் உள்ள சேர்க்கலாம், ஒரு இயற்கை பொருளோட கலர் உள்ள சேர்க்கலாம். வயிற்றுக்குள்ள போறதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. இதை ஹோட்டல்ல மதிக்கிறது இல்ல, கடைகள்ல மதிக்கிறது இல்ல. அவங்களாவது பரவாயில்ல சார், வியாபாரம். வீட்டிலையும் மதிக்கணுமா மதிக்க வேண்டாமா? இதுதான் கிரியேட்டிங் அவேர்னஸ் அப்படின்னு பேரு. உணவுல, மருந்துல, மாத்திரைகள்ல எல்லாத்துலயுமே ஒரு அவேர்னஸ் தேவை. சோ இப்போ நான் நீண்ட இதை பேச ஆரம்பிச்சா அவங்க தலைப்புக்கு அது இடைஞ்சலா இருக்கும். ஏன்னா இவரே நமக்கு வேண்டியது வேண்டாது எல்லாத்தையும் சேர்த்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நிறைய குறிப்பு கொண்டாந்துருப்பாங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நேரம் ஒரு பிஹெச்டி தீசிஸுக்கு வேண்டிய அளவுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை நான் பாழாக்கினா அப்புறம் எப்படி? அதனால அவங்க 6 பேர் அவங்க தீசிஸை சப்மிட் பண்ணட்டும். அப்புறமா நம்ம டாக்டரேட் கொடுக்கறத பத்தி அப்புறமா நம்ம யோசிப்போம். நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அதாவது அவேர்னஸ்னா என்ன, ஒரு ஹைஜீன் பத்திய அவேர்னஸ், மெடிசன் பத்திய அவேர்னஸ். இப்ப 2 மாத்திரைகள் இந்த டாக்டர்கிட்ட ஒண்ணு வாங்குவோம், அந்த டாக்டர்கிட்ட ஒண்ணு வாங்குவோம், ரெண்டும் ஒண்ணா போடக்கூடாது. சில சமயத்துல ஒரு சிக்கல் இருக்கும், அதை நம்முடைய வேற மாதிரி தான் சால்வ் பண்ண முடியும். ஃபேமிலி டாக்டர்னு இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டு அட் எ டைம் இவர் என்ன கொடுத்துருக்காரு சார். இப்போ வந்து போனுக்கு ஒரு டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாரு, நமக்கு ரெகுலரா ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் சொல்லுவாரு போட்டாதீங்க சார், இதை போட்டீங்கன்னா கிட்னி அவுட் ஆயிடும், கிட்னி அவுட் ஆயிடும் ஜாக்கிரதை அப்படிம்ப. சோ ஒருத்தர் மூலமா அவர் கொடுக்கறது டெம்பரவரி தானேன்னு கொடுக்குறாரு. இப்போ ஒரு 3 நாள் இதை சேவ் பண்ணி வெளியே எடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே அதை இன்னொரு டாக்டர் கொடுத்துருக்கிறாரு, நீ சாப்பிட்டுருக்கிற.
அப்போ இது 2 சேர்ந்து மில்லிகிராம் உள்ள போனா என்ன வருது? கிட்னி. அது யாருக்கு தெரியும்? ஃபேமிலி டாக்டருக்கு தெரியும். சார், சீனால மருத்துவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீன மருத்துவ முறை பாருங்க. ஆரம்பத்துல நோய் இல்லாத போதுதான் மருத்துவருக்கு காசு கொடுக்கணும். ஒரு கிராமத்துக்குன்னு ஒரு மருத்துவர் இருப்பாரு. அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு இவ்வளவுன்னு பணம் போட்டு அந்த மருத்துவருக்கு கொடுப்பாங்க. அவர் வேலை என்ன தெரியுங்களா? அந்த கிராமத்துக்கு நோய் வராம பாத்துக்கிறது அந்த மருத்துவருக்கு வேலை. அதை விட முக்கியம், நோய் வந்துட்டா அவன் மருத்துவருக்கு கொடுக்கிற பணம் கொடுக்க மாட்டான். அவன் தான் சம்பாதிக்க போக முடியாது இல்ல, அவனுக்கு ஃப்ரீயா டாக்டர் வைத்தியம் பார்க்கணும். இதான் பழைய சீனாவுடைய மருத்துவ முறை. நோய் வந்துட்டா டாக்டருக்கு பணம் கொடுக்க மாட்டான். நோய் வராத போது மாசம் மாசம் டாக்டருக்கு பணம் கொடுப்பான். டாக்டர் இவனை நோய் வராதபடி பாதுகாக்கணும். இப்படி நிறைய உலகம் முழுக்க மருத்துவத்துல நிறைய ஒரு நெறிமுறைகளை ஏற்படுத்தி வச்சாங்க. இங்கே 6 பேச்சாளர்கள் மருத்துவ துறையில் மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இல்லை என்பதை பற்றி பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள்.